அன்பான தமிழர்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கீங்க. அது மேபி பப்பாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் கடினமான சூழ்நிலைக்கு பாபா சொல்ல விரும்புகிற ஒரு சேனல்டு மெசேஜ் மாதிரி ஒரு விஷயந்தான். 2 விஷயம் சொல்ல விரும்புகிறாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு அப்புறம் தான் நான் மெசேஜஸ்க்குள்ளே போக போகிறேன். ஸோ திஸ் இஸ் அ சேனல் மெசேஜ் அண்ட் இதுக்கப்புறம் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். நான் இதை அப்ரைட்டில் வைக்கிறேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் யூ டு see anything. ஓகே, பாபாவோட ஃபஸ்ட் மெசேஜ் என்ன அப்படின்னா, கீதையில் சொல்லிகிட்ருக்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு செயின் ஆஃப் ரியாக்ஷன். நீங்கள் என்ன பண்ணிங்களோ அதுக்கான கான்சிக்வன்சஸ் தான் நீங்கள் இப்போ அனுபவிக்க போகிறீங்க. அது அட்டாச்மெண்ட் ஆகட்டும், இல்லை ஒரு ஆசையாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தினால தான் உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்க சூழ்நிலை நடக்குது. இது எங்கேயோ இருந்து குதிச்சிடல. நீங்கள் பாஸ்டில் பண்ண விஷயங்களோட கான்சிக்வன்சஸை மட்டும்தான் இப்போ நீங்கள் அனுபவிச்சிட்ருக்கீங்க. இதை நீங்கள் உணர்ந்தால் போதும். அப்புறம் கடவுள் கர்மாங்கிறது இது இட்ஸ் லைக் அது ஒரு சட்டம். என்ன சொல்கிறது, மேலுலகத்தில்னு சொல்ல முடியாது. இந்த பிரபஞ்சம் இயங்கிறதுக்கான ஒரு சட்டம் கர்மா. அது என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் பண்ண செயல்களுக்கான பதில் எங்கேனா இருந்துகிட்டே இருக்கும். தெர் இஸ் அ ரியாக்ஷன் டு எவ்ரி ஆக்ஷன், ரைட்? அதை தான் பிரபஞ்சமும் சொல்ல விரும்புகிறாங்க. இப்போ பாபாவும் அதை தான் சொல்ல விரும்புகிறாங்க. உங்களுக்கு அந்த ரியாக்ஷனை தவிர்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த ஆக்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். நான் என்ன வேணால் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ரியாக்ஷன் மட்டும் வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்போ மக்களுக்கு இல்லை உங்களுக்கு பொதுவான கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, நான் எப்போவுமே சஃபர் ஆகிறேன், ஏன் சஃபர் ஆகிறேன், எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க, என் வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு புலம்புற டோனில் தான் நீங்கள் இருக்கீங்களே தவிர, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, சந்தோஷமாக இருக்கவங்க எப்படி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களான்னா இல்லை. அதுதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நீங்கள் பண்ணதுக்கான கான்சிக்வன்சஸ், பின் விளைவுகளை மட்டுமே தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்க. அது இந்த ஜென்மத்தில், போன ஜென்மத்தில் நீங்கள் பிரித்து பார்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் என்ன பண்ணீங்க அதுதான் உங்களை இங்கே கொண்டு விட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே போதும். ஆனால் இந்த அட்டாச்மெண்ட், அதாவது நீங்கள் பண்ணுற செயலுக்கான விளைவுகள் உங்களை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அது சரியான தருணத்தில் உங்களை அடைஞ்சிரும். அந்த கர்மாங்கிறது உங்களுக்கு எப்போ வருமோ அப்போ கண்டிப்பாக சேரும். அதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு போக முடியாது. நம்ம பொதுவாக என்ன சொல்லிக்கிறோம், நம்ம மனுஷங்களாக பிறந்தா கஷ்டப்பட்டு இப்படியே இந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு நம்ம போக வேண்டியதான் அப்படின்னு ஒரு தப்பான கருத்து இருக்குது, ஒரு புரிதல் இருக்குது. அது அப்படி கிடையாது. அந்த புரிதல் உங்களுக்கு வரணும். அதுதான் பிரபஞ்சமும் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கான பின்விளைவுகளை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கிறீங்களே தவிர, இது எங்கேயோ இருந்து குதித்து வந்துற ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. ஏன் அப்படிங்கிற கேள்விக்கு உங்கள் விடை கிடைக்கல. அந்த ஏன் அப்படிங்கிற கேள்விக்கான விடையத்தான் பாபா உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அதாவது நீங்கள் கண் மூடி முழிச்சோன்னே உங்கள் வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் மாறி உங்கள் குணத்தில் நீங்கள் நிலையாக இருக்கீங்களா அப்படிங்கிறத பெரிய கேள்விக்குறி. அடுத்தது, நீங்கள் பண்ண விஷயங்களை இன்னுமே கன்சிஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து பண்ணுறீங்களா? நீங்கள் நல்லவனாக மாறியிருக்கலாம், இல்லை நல்லவனாக மாறியிருக்கலாம். ஆனால் மாறின விஷயத்த நீங்கள் கண்டினியூ பண்ணிங்களா, இல்லை அந்த சூழ்நிலைக்காக மட்டும் மாறிட்டு இப்போ பிரபஞ்சத்துக்கு மேலே பழிய போடுறீங்களா அப்படிங்கிறது பாருங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீரியஸாக, இல்லை எவ்வளோக்கு எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்தீங்களோ அவ்வளோ சீரியஸாக தான் உங்களோட மாற்றமும் இந்த பிரபஞ்சத்தில் நிகழும். நீங்கள் மாறத்தான் அதோட கான்சிக்வன்சஸாக தான் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வருமே தவிர, இப்படி கண்ணை சிமிட்டிட்டு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நடக்காது. ஏன்னா உங்களுக்குள்ளே வந்திருக்க மாற்றம் இன்னும் நிலைப்படலை. நீங்கள் திரும்ப தவறான செயல்களுக்கு போகிறீங்களா, இல்லை தவறான வழியை பின்பற்றுறீங்களான்னு நான் அந்த டாப்பிக்குள்ளே போகலை. பட் இன்னும் நீங்கள் நிலைப்படலை அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அதாவது நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பிரபஞ்சம் உங்களை காப்பாற்றலை அப்படின்னு. இல்லை, பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு செயல் பண்ணுறீங்க, அதை விட கெட்ட செயல் ஒன்று பண்ணுறீங்க, அதை விட படுமோசமான ஒரு செயலை இட்ஸ் லைக் அடுக்கடுக்காக தப்பு பண்ணிகிட்டே போகிறீங்க. ஆனால் பிரபஞ்சம் எங்கே வராங்க அப்படின்னா, அந்த அடுக்கடுக்காக நீங்கள் தப்பு பண்ணிட்டு போய் ரொம்ப மோசமான ஒரு தப்பு பண்ணிங்க, இதுக்கு மேலே உங்களுக்கு மீட்சியே கிடையாது அப்படிங்கிற இடத்துல இந்த பிரபஞ்சம் உங்களோட பழைய நல்வினைகளோட தாக்கத்தை கொண்டு அங்கே நிறுத்துகிறாங்க. அப்போது நீங்கள் அந்த படுமோசமான கெட்ட விஷயத்தை பண்ணுறதுலேருந்து தள்ளி போகிறீங்க. ஸோ ஆனால் அதுக்கு முன்னாடி கெட்ட விஷயம், அதை விட கெட்ட விஷயம், அதை விட
படுகெட்ட விஷயம் பண்ணிட்டு தான் இந்த ரொம்ப மோசமான விஷயத்துக்கு நீங்கள் வரீங்க. ஸோ இந்த 3 கெட்ட விஷயங்கள் பண்ணதுக்கான பலனை தான் நீங்கள் வந்து இந்த இந்த டைவர்ஷனுக்கு அப்புறம் அனுபவிக்கிறீங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு டைம் கெட்ட விஷயம் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ஒரு டெய்லி ஒரு இனிஷியலாக வந்து மேபி நீங்கள் நிறைய செயின் ஸ்மோக்கராக இருந்திருக்கலாம், இல்லைனா ஸ்மோக் பண்ணலைன்னா உங்களுக்கு கை நடுங்கலாம், அந்த மாதிரி எதாவது இருந்திருக்கலாம். மேபி ஒரு மெடிக்கல் இன்டர்வென்ஷனாலேயோ இல்லை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்த ஒருத்தங்கனாலேயோ அதை நீங்கள் கம்மி பண்ணிகிட்டே வந்துருந்துருக்கலாம். ஸோ திரும்பவும் வந்து அதை நிலையாக நிறுத்திட்டிங்களா அப்படின்னா இல்லை, அவங்களுக்கு தெரியாமல் திருட்டுத்தனம் பண்ணுறீங்க. தெரியாமல் குடித்தா தப்பு இல்லை, இல்லைனா திருட்டுத்தனமாக அவங்களுக்கு தெரியாமல் குடித்தா தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி உங்களோட திருட்டுத்தனம் அங்கே ஆரம்பிக்குது. அந்த திருட்டுத்தனத்தினால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 1 குடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப 2ன்றீங்க, அவங்க இல்லாத சமயங்கள் எப்போன்னு பார்த்துட்டு ஓடி போய் குடிச்சிட்டு வாயை கழுவிட்டு வரீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறீங்க. இப்படி திருட்டுத்தனம் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. பட் அது கேன்சர் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு வார்னிங் சைன். வாயில் ஒரு புண்ணு வரும். இல்லை அப்படின்னா டாக்டர் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப காஃப் இருந்துகிட்டே இருக்கும். டாக்டர் கூப்பிட்டு உங்களை வார்ன் பண்ணுவாங்க, இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு டை அப்படின்னு. ஆனால் அது கேன்சர் ஸ்டேஜுக்கு முன்னாடி. இதுக்கு மேலே நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் கேன்சர். இல்லைனா உங்களுக்கு இட்ஸ் கோயிங் டு காஸ் கேன்சர் இன் யுவர் பாடி. இட் இஸ் கோயிங் டு க்ரியேட் கேன்சர். பிரபஞ்சம் அங்கே தான் உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, அந்த டாக்டர் சொன்ன உடனே நீங்கள் திரும்பி உலகத்தை திட்ட ஆரம்பிச்சிடுங்க, கடவுளை வெறுக்க ஆரம்பிச்சிடுங்க. ஆனால் தப்பு எங்கே இருக்குது, திருட்டுத்தனம் பண்ண உங்ககிட்ட இருக்குது. உங்களை நம்பி உங்களை என்ன சொல்கிறது, உங்களை நல்ல வழிக்கு கொண்டு போகணும்னு நினச்சவங்கள முதுகில் குத்துன அந்த ஒரு அயோக்கியத்தனத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஆனால் வந்து எதிர்பார்க்குற பலன் என்ன அப்படின்னா, நான் வந்து என்ன வேணால் பண்ணுவேன், எனக்கு வந்து கேன்சர் வரக்கூடாது, நான் என்ன வேணால் பண்ணுவேன். தட் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். நீங்கள் யாரும் கடவுள் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது மூட நம்பிக்கைகள் உங்களுக்கு இருந்ததுன்னா கீழே இறங்கி வந்துடுங்க, நீங்கள் இன்னும் மனுஷன்தான். இதை வந்து ரொம்ப நான் ஹார்ஷாக சொல்கிறேன், பட் பாபா வந்து ரொம்ப சாஃப்டாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் எக்ஸாம்பிளில் தான் ஹார்ஷாக சொன்னேன். பாபா சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த சடன் இன்டர்வென்ஷன், அந்த வேரியேஷன், அந்த இன்ட்ரப்ட், அந்த செயினை வந்து உடைக்கிறதே கடவுள் தான். அந்த செயினை உடைக்கிறதே உங்களை வந்து அங்கே நிறுத்துறதுக்கு தான். இதுக்கு மேலே போனீங்கன்னா நீ அவ்வளோதாண்டா அப்படின்னு சொல்கிறதுக்கான பிரேக் தான் அது. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு. நீங்கள் இவ்வளோ கெடுதல் பண்ணாலும் அங்கே உங்களை தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அங்கே போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மீறி நான் அழிஞ்சு தான் போவேன் அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு அழிவு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கற்றுனாலும் கர்மா பெருசாக இருக்கும்போது பிரபஞ்சம் வாயை மூடத்தான் வேணும். இதுக்கு ஒரு அழகான குட்டி ஸ்டோரி பாபா சொல்லுவாங்க, அதை தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அது வந்து ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அண்ட் ஒய்ஃபோட சிஸ்டர், இட்ஸ் லைக் 4-5 பேர். அவங்க வந்து பஜனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து பஜனை பண்ணி காசு சம்பாதிக்கிறது தான் அவங்களோட பொழப்பே. அவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான் அந்த குரூப். அவங்க அங்கேருந்து ஷீரடி போவாங்க, அதாவது ஷீரடியில் நார்த் சைட் போவாங்க, பஜனை பண்ணி நிறைய இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக, நிறைய சம்பாதிக்கிறது அவங்களோட இன்டென்ஷன். அப்போ போகிற வழியில் ட்ரெயினில் யாரோ சொல்லுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஷீரடியில் பாபா வந்து நிறைய பேர்த்துக்கு தானமாக நிறைய காசு தராங்க அப்படின்னோடனையும், அதில் அந்த ஆண் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவங்க. அவங்க உடனே சரி எல்லாத்தையும் மனசை மாற்றி நம்ம அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. கோயில் முன்னாடி பாபா முன்னாடி பஜனை பாடுறாங்க. அதில் அந்த பெண்மணி வந்து ரொம்ப ரொம்ப பாபா மேலே டிவோட்டட், வெரி லாயல் பர்சன். அவங்க பாபா பார்க்கும்போதெல்லாம் அவங்களுக்கு கண்ணில் தண்ணி வரும். ஸோ ரொம்ப டெடிக்கேட்டட். ஆனால் அந்த ஹஸ்பண்டோட கேரக்டர் பார்த்திங்கன்னா மணி மைண்டட். இதுக்காக பாபா இந்த பெண்ணுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அந்த ஆணோட மனசை மாற்ற ட்ரை பண்ணுவார். எப்படி அப்படின்னா, ஒரு கனவில் அந்த பர்சனை போய் பிடிச்சி ஒரு ஜெயிலில் போடுவாங்க. அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது, இதெல்லாம் கனவில் நடக்கிறது. ஜெயிலில் இருக்கும்போது அவர் கதறுவார் பாபாவை பார்த்துட்டு, நீங்கள் கடவுளாக இருக்கிற இடத்துல நான் இருக்கேன், எனக்கு எப்படி இப்படி ஒரு கெடுதல் நடக்கலாம் அப்படின்னு, நீ தான் என்னை நம்பலையே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு முஸ்லீம், அதனால் நான் உங்களை நம்பலை அப்படின்வார். ஆனால் உன் வீட்டில் உன்னோட மூதாதையர்கள் வந்து காட் பீபின்னு சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் பெண் தேவதையை வணங்கலையா அப்படின்னு கேட்பார். எஸ் வணங்கினாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போது நீ எதுக்கு இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசி வெளி உலகத்துக்காக நடிக்கிற, உன்னோட உண்மையான உள்ளம் என்ன அப்படின்னு கேட்பார். நான் என்னோடய குருநாதரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த குருநாதர் உண்மையிலே அப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தோன்றுவாங்க. இவரும் ஜெயிலேருந்து வெளியில் வந்திருப்பார்.
இதெல்லாம் கனவுல நடக்கிறது. அவர் குருநாதர் காலில் விழ போவார், மறைஞ்சிருவாங்க. உடனே அவர் பாபா கிட்ட கேஷுவலாக கேட்பாரு, உங்களுக்கு என்ன வயசாச்சு அப்படின்னு. சும்மா ஒரு கேஷுவல் டாக் வரும், அதுலேருந்து அவர் எந்திரிச்சிருவார். இது மூலம் அவர் அந்த அந்த ஹஸ்பண்டோட கேரக்டரை மாற்ற முயற்சி பண்ணி, இது கடவுளோட இன்டர்வென்ஷன். இதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சூழ்நிலையில் அந்த கணவர் மாறிடுறார். அந்த காலத்தில் கொஞ்சம் நல்லவங்க இருந்தாங்க. ஸோ இப்போது அவர் வந்து மனசு மாறிடுவாரோ, பாபா வந்து கடவுள் தான், அவர் வந்து நல்லவர், நம்ம தான் தப்பாக பார்த்துட்டோம், நம்ம மனைவி வந்து அவர் மேலே வச்சுருக்க பக்தி வந்து உண்மை, நாமளும் இனிமேல் மணி மைண்டடாக இருக்கக்கூடாது, நம்ம உண்மையாக டெடிக்கேட்டடாக சில விஷயங்கள் பண்ணோம், அதுக்கு என்ன நம்மளுக்கு கிடைக்குமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற அந்த பேராசையை விட்டுட்டு அந்த பக்குவத்துக்கு வருவார். பாபா அவங்களுக்கு காசே கொடுக்க மாட்டார், 2 ரூபா கொடுப்பாரு. நீ போ, ஆனால் நீ போகிற இடத்துல உனக்கு நீ கேட்குற செல்வம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் பஞ்சமே இல்லை பணத்துக்கு. அவ்வளோ நல்லா பாடி, அவ்வளோ நல்லா சம்பாரித்து அவங்க ஓரளவுக்கு நல்லாவே செட்டில் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஏன் பாபா சொல்ல விரும்பினார் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களோட இன்டென்ஷன், உங்களோட எண்ணம், உள்நோக்கம் பொறுத்து தான் உங்களோட பலன் அமையுமே தவிர நீங்கள் வெளியில் போடுற நடிப்பு கிடையாது. கடவுளுக்கு உங்கள் உள் மனசு என்னென்னு தெரியும். ஸோ இது டிவைன் ஃபெமினன், மேஸ்குலின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெமினன், யூஆர் சச் அ பியூட்டிஃபுல் பர்சன். நீங்கள் ரொம்ப லாயல், டெடிக்கேட்டட், ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஆனால் உங்கள் பர்சன் மணி மைண்டட். அந்த மணி மைண்டட் தாட்டை எடுக்கிறதுக்கு தான் கடவுள் அவங்களுக்கு வந்து நிறையா பேராசை இருக்கலாம், அவங்களுக்கு வந்து கெட்ட பழக்கங்கள் இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கலாம், ஏதோ எல்லா விஷயத்துக்கும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டால் தான் வந்து சில விஷயங்கள் நடக்குது. அதில் கற்றுக்கிட்டா they are going to be your divine counterpart. இல்லை அப்படின்னா prepare your mind, they are not going to be your counterpart. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கவலைப்பட மாட்டீங்க. ஏன்னா கடவுள் எப்போவுமே உங்களுக்கு எது நல்லதோ அதை மட்டும்தான் செய்கிறாங்க. ஏன் இந்த ரீடிங் நான் இன்றைக்கி பண்ணேன் அப்படின்னா, I got a lot of signs. ப்ளீஸ் பப்பா. ஓ மை காட். சரி, எல்லாமே இருக்கட்டும். ஓ மை காட், இன்றைக்கி என்ன நிறையா விஷயங்கள் வெளியில் வருது. கீழே ஒரு 4-5 கார்டு விழுந்திருக்கு. எங்கே போகுதுன்னு தெரியல. நிறைய பேர் கஷ்டத்தில் இருக்கீங்களோ? இங்கே பாருங்கள், எவ்வளோ கார்ட்ஸ், எவ்வளோ நம்பர்ஸ். சரி, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்பரை வரிசையை அடுக்கிட்டு கடகடன்னு படிச்சிடுறேன். ஸோ இதில் எதெல்லாம் உங்களுக்கு சரின்னு படுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இது அது அப்படின்னு எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நான் முன்னாடியே ஸ்டோரி சொல்லிட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த சூழ்நிலை பொருந்துதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. டிவைன் ஃபெமினன், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஆர் இன் த ரைட் பாத். பாபா உங்களோட பக்தியை கண்டிப்பாக மெச்சி இதெல்லாம் பண்ணுவாங்க. உங்களோட பக்திக்காக தான் இந்த மேஸ்குலினை வந்து அவங்க திருத்த ட்ரை பண்ணுறாங்களே தவிர, இந்த மேஸ்குலின் மேலே இருக்கிற மேஸ்குலின் பாபா மேலே வச்சுருக்க பக்திக்காக இல்லை. இதை மேஸ்குலின் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ உண்மையான பக்தியை ஃபாலோ பண்ணுங்கள். ஐ நீட் வாட்டர். சரி, இவ்வளோ படிக்கணுமே, அதுக்கு தான். சரி, நான் கடகடன் படிச்சிடுறேன். ஸோ இது யாருக்காவது ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கூட ஐம் கோனா ஃபீல் வெரி ஹாப்பி. 388 வந்து ஒரு தலை சார்பாக இராதே. ஸ்ரீ சாய்பாபாவின் நினை எல்லா வேறுபாடுகளையும் விற்றொளி, பிறகு எல்லாம் சரியாகும். பாகுபடுத்தி பார்ப்பது தான் உன் பிரச்சனைக்கு காரணம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட பிரச்சனைக்கு காரணம். இதை தான் நம்மளும் பார்த்தோம். உங்களுக்கு வேறு எண்ணங்கள் இருக்குது, நான் அப்படி, நீ இப்படி, அவங்க இப்படி. நோ டிஃப்ரென்சியேஷன். பாகுபடுத்தி பார்க்காதீங்க. எல்லாமே கடவுள் முன்னாடி ஒன்று தான். 26 பார்த்தீங்கன்னா, அமைதியாக இரு, அதுவே நன்மை பயக்கும், துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் தூம்னு ஒன்றும் பண்ண தேவையில்லை, யார்கிட்டையும் சண்டைக்கு போக வேண்டாம், ஜஸ்ட் ப்ரே. கெட்ட சூழ்நிலைகள் தவிர்க்கப்படும். ஸ்ரீ சாய்நாதர் நினை. ஒரு அடையாள உறுதி கடிதத்தின் மூலம் வேலை முடியும். பெரியவர்கள் கூறுவது போல் செய், அவசரப்படாதே. உங்களுக்கு யாராவது ஸ்பிரிச்சுவல் பர்சன் கைட் பண்ணாங்கன்னா அவங்க சொல்கிறத கேளுங்க. இல்லைனா உங்கள் மேலே இருக்க ஒரு வெல்விஷர் யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை கேளுங்க. கெட்ட சூழ்நிலைகள் தவிர்க்கப்படும். நீங்கள் எங்கேயும் போய் பெருசாக மாட்டிக்க போகிறதில்ல. யூ வில் பி ப்ரொடெக்டட். அதை நம்புங்க. அமைதியாக இருங்க. எங்கேயும் போய் சண்டைக்கு போக வேண்டாம். உங்களுக்கு புகழ் கிட்டும். வெளியூர்லேருந்து மக்கள் உங்களை காண வருவார்கள். தானம் செய்யுங்கள், உங்கள் வேலை நடக்கும். ஸோ இந்த சூழ்நிலை மாறி உங்களை பார்க்கறதுக்கு மேபி பிஸ்னஸ் விஷயமாக வேறு வரலாம், இல்லைனா ரிலேட்டிவ்ஸ் வரலாம். இதனால் இங்கேயே முடிஞ்சு போக போகிறதில்ல உங்கள் வாழ்க்கை. திரும்ப 425 பார்த்தீங்க அப்படின்னா, சரியான நபரிடம் அறிவுரை கேள், இங்கும் அங்கும் அலையாதே. ஏட்டுக்கல்வியின் பயனை விட நம்பிக்கை அதிக நன்மை பயக்கும்.
ஸோ யாரோ ஒருத்தங்க நம்பலை, இதுதான் நம்ம இப்போ ஸ்டோரியில் பார்த்தோம். இன்டென்ஷன் வேறு, அவங்க நம்பிக்கை வேறு. ஃபஸ்ட் கடவுளை நம்பினா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் கேட்குறது கிடைக்கும். ஃபஸ்ட் பிரபஞ்சத்தை நம்பணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பிரபஞ்சத்தை கேட்குறது நடக்கும். மற்றவர்கள் விரும்புவதை பேசு, செரிக்கக்கூடிய உணவை மட்டும் சாப்பிட, 2 விஷயங்களை நம்பாதே, ஒன்று மட்டும்தான் நடக்கும். இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் ஓடிட்டுருக்கு அப்படின்னாலும், மற்றவர்கள் செரிக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் பேசு அப்படின்னா, விரும்பியதை மட்டும் பேசு. அவங்க மேலே உங்களுக்கு கோவம் இருக்கலாம், ஏன்னா இது வந்து உங்களுக்கு நிறைய கான்சிக்வன்சஸை கொண்டு வரும். அதை பற்றி தான் நம்ம பேசணும். நீங்கள் எதையாவது எங்கேயாவது தீப்பொறியை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து எனக்கு இப்படி நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடாது. வாயை கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க, அது ரொம்ப அவசியம். லூஸ் ஸ்டாக் வச்சுக்காதீங்க. அடுத்தது சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. 2 விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று தான் நடக்கும், 2மே நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு இதுவும் வேணும், இந்த சூழ்நிலையும் வேணும், இதில் இருக்கிறதும் சால்வ் ஆகணும், எனக்கு அதுவும் வேணும்னு நடக்காது. ஒன்றா இது இல்லைனா அது, எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. 2மே நடக்காது. ரொம்ப கிளியர் மெசேஜ் இது. சந்தேகங்களை உன் மனதுக்குள் திணிக்காதே. ஸ்ரீ சாய்நாதரின் அருளால் உனக்கு 3 பொருள்கள் கிடைக்கும். ஸோ சந்தேகமே பட வேண்டாம். பாபாவோட பிளெஸ்ஸிங்னால உங்களுக்கு 3 பொருள் வந்து கிடைக்கும். கடவுள் கொடுக்குறது என்னைக்கு நிலச்சிருக்கோம். ஸோ டோன்ட் வரி. 378 மகர சங்கராந்தி என்று ஸ்ரீ சாய்க்கு தூய நீரை அர்ப்பணிக்கும், நினைத்தபடி வேலை நடக்கும். மகர சங்கராந்தி வந்து பொங்கல், இப்போ தான் முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்த பொங்கலுக்குள்ளே உங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும். தூய நீர் அப்படின்னா தேங்காய் தண்ணி, பன்னீர், வேறு உங்களுக்கு தூய நீர்னு எதெல்லாம் தோணுதோ அதை வந்து நீங்கள் அர்ப்பணித்து சாமி கும்பிடுங்க. இதுதான் எனக்கு டக்குன்னு மனசில் வந்தது. வேறு 140 துயரங்கள் மறையும். ஸ்ரீ சாய்நாதரிடம் சரணடை, ஞானிகளை சந்திப்பாய். தகப்பனும் பிள்ளையும் உன் வீட்டிற்கு வருவார்கள், உன் விருப்பம் நிறைவேறும். ஓகே, உங்களை பார்க்க அப்பாவோட பையன் 2 பேர் வருவாங்க. இது வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் அண்ட் சன். உங்களோட கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு வரும். நீங்கள் வந்து ஒரு ஞானியை போய் சந்திக்க போகிறீங்க. யாரோ இந்த மாதிரி ஒரு தகப்பனும் பிள்ளையம்மா உங்கள் வீட்டுக்கு வரவங்கனால உங்கள் பிரச்சனை வந்து முடிவுக்கு வரும். ஸோ இதுக்காக நீங்கள் காத்துருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு சைன். அப்படி யாராவது வந்தாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்கள் பிரச்சனை வந்து ஒரு முடிவுக்கு வந்துரும்னு அர்த்தம். 381. அதுக்கு நீங்கள் இன்றைக்கி ஃபோனை போட்டு யாராவது அப்பா பையனோடு இருக்காங்களா வீட்டுக்கு வாங்கடான்னு சொல்லக்கூடாது, தானாக நடக்கும். இந்த டகால்ட்டி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. விரைவில் உனக்கு ஒரு கடிதம் வரும், வேலை முடியும். ஸ்ரீ விநாயகரை வழிபடு, சிவபெருமானை வழிபடு, ஸ்ரீ சாயியனை. ஸோ விநாயகர் வழிபாடு, சிவபெருமானோட வழிபாடு. திரும்பவும் பார்த்திங்கன்னா அப்பா பையன், இங்கே வந்து பாபாவை மட்டும் நீங்கள் நினைங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு உறுதி கடிதம்னா லெட்டரே வரப்போகிறதில்ல. ஏதாவது டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு ஃபோன் கால், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும் இதை உறுதி பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கே. நீங்கள் என்ன விஷயத்துக்காக குழப்பிட்டுருக்கீங்களோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு கடிதம் வரும். 633 ஃபைனல் டச். ஸ்ரீ சாய்நாதரின் ஆசிகளால் உனக்கு அனைவரிடமிருந்தும் உதவி கிடைக்கும். வேலையை தொடங்கு. ஸ்ரீராமரை தரிசனம் செய். வாவ், நீங்கள் வேலையை மட்டும் தொடங்கினா போதும், மீதியை வந்து பாபா பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. எல்லாத்தோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் ஸ்டார்ட் த ஒர்க். எதையாவது தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலையை இப்போ பாருங்கள். இட்ஸ் லைக் இது வந்து வீக்லி கைடன்ஸ்லாம் வச்சுக்க முடியாது. இது வந்து உங்களோட லைஃப் கைடன்ஸ், லைஃப் சேவர்னு வேணால் வச்சுக்கலாம். ப்ளீஸ் பப்பா இந்த எனர்ஜி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுங்கள். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேனா, இல்லை இதுலேருந்து ஏதாவது புரியணுமா? ஓகே, வெளியில் வரல. ஏன்னா ஏற்கனவே நிறையா படிச்சிட்டேன், பாவம் பொண்ணுன்னு நினைக்கிறாரான்னு தெரில. ப்ளீஸ் பப்பா. ஓகே, ஐ எம் நாட் கோயிங் டு கெட் எனிதிங். Something which is not meant for you as per fate will be yours because of the blessing of Baba. Remember Sri Sai, you have the blessing of your Guru. Wow, what a card. இதை நீங்கள் ஆரம்பிங்க. எது உங்களோட விதிப்படி உங்களுக்கு எது இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தாலும், எனக்கு இது நடக்கலை, அது எனக்கு கிடைக்கல, சப்போஸ் லவ் எனக்கு கிடைக்கல, எனக்கு குழந்தை கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, எனக்கு இது நடக்காது, எனக்கு இது வரலை, நான் அவ்வளோ நாலேஜ் இல்லை அப்படின்னு எந்தெல்லாம் நீங்கள் வந்து ராகம் பாடிட்டு இருந்தீங்களோ, பாபா சொல்கிறாங்க தட் இஸ் கோயிங் டு பி யுவர்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிளெஸ்ஸிங்.
அதனால் கடவுள் காலை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் கேட்குறது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். என்னத்தை கேட்டீங்க, என்ன கிடைக்கும்னு வேணால் நான் கேட்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் குழப்பிக்காமல், ஆனால் நீங்கள் செயலில் இறங்கணும். இட்ஸ் நாட் அபவுட் ஜஸ்ட் ஆஸ்கிங். யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட். ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிது. கண்டிப்பாக பாபா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கிளாரிட்டி நீங்கள் கேட்குறீங்க, அது உங்களுக்கு வருது. இது என்ன சொல்ல வரீங்க பாப்பா? எந்த விஷயத்துலேருந்து அவங்களுக்கு பாதுகாப்பு, எந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர போகிறாங்க? Any clarity I have missed? Oh my God. Yes, really I have missed something. Daughter of Swords energy. Son of Wands energy. Oh my God. Secrets are coming out. For sure. ஒரு ஃபேக் ஆஃபர் இல்லைனா ஃபேக் லவ் பற்றின சீக்ரெட் வெளியில் வரப்போகுது. இது உங்களுக்கு யாராவது தப்பான காதல் ஏமாத்திருக்கலாம். 8 of Wands, 8 of Swords, 7 of Wands, 7 of Swords and a cheating energy. You are protected. Oh sorry, 6 of Swords. Why I thought it is 7 of Swords. ஒரு illusions create பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு வெற்றி இருக்குது ஆக்சுவலாக. யூ ஆல்ரெடி நோ தட். ஒரு காமிக் ஃபெமினின் உங்களுக்கு ஒரு இல்லூஷனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் இட். ஒரு ஃபேக் லவ் ஆஃபர் இல்லைனா காதல் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு இல்லை, இது அவங்க வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கு. தே ஆர் ட்ரைங் டு ப்ரொஜெக்ட் தட். அதனால தான் பாபா அவங்கள எதையும் நம்பாத, ஜஸ்ட் ப்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டே காம். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்டே காம். சன் ஆஃப் வான்ஸ், கிளாரிட்டி, சார்மிங் எனர்ஜி. மேபி உங்கள் பர்சன் பாஸ்டில் பேட் ஹேபிட்ஸ் நிறையா இருந்திருக்கலாம். ட்ரிங்கிங், பிளேயர் எனர்ஜி. ஸோ அதை பற்றின சீக்ரெட் உங்களுக்கு தெரிய வரலாம் ஒரு விஷயம். இல்லைனா இந்த பர்சனுக்கு அவங்கள சுற்றி இருக்க போலியான காதலை பற்றி தெரிய வரலாம். இல்லைனா ஒரு ஃபேக் ஆஃபர், மேபி ஒரு ஜாப் ஆஃபராக இருக்கலாம். இல்லைனா நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னேன் எவனோ ஒருத்தன் துரோகியாக மாதிரி இருக்கலாம். சம் சீக்ரெட் இஸ் கம்மிங் அவுட். இது நீங்கள் ரொம்ப ரொம்ப வெற்றியோட வெளியில் வர போகிறீங்க. 6 of Wands, you want to celebrate your victory. Oh my God. Mother of Swords, King of Swords, Queen of Swords energy. You're going to be successful. Karmic energy. இன்னொரு விஷயம், இந்த masculine எனர்ஜிக்கு Father of Wands and Son of Wands. சரி, முடிஞ்சு போச்சு. Mother of Swords and Daughter of Swords energy. Father of Swords, what is happening? ஓகே, ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இது உங்கள் காதல் விஷயத்துலையாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கலாம். 2 யங்கு எனர்ஜி, அதாவது சன் அண்ட் டாட்டர் பற்றின ரகசியம் இல்லைனா அவங்கள பற்றின ஏதோ ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கு. மேபி அவங்க போலி, அதில் ஏதோ ஒரு போலித்தனம் இருக்குது. இட்ஸ் நாட் யுவர் கப். இட் இஸ் நாட் இது உங்களோடது இல்லை. இது எமோஷ்னலாக உங்களோடது இல்லை. இட்ஸ் ட்ரெயினிங் யூ. மேபி அவங்க உங்கள் மேலே பாரமாக உட்காந்துட்ருக்காங்க. மேபி உங்களோட பேரண்ட்ஸ் உங்களோட யங்கர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட பாரத்தை உங்கள் மேலே போட ட்ரை பண்ணுறாங்க. இல்லைனா உங்களோட குழந்தைங்கள பற்றின ஒரு ரகசியம் உங்ககிட்ட மறைக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் நாட் யுவர்ஸ். சம் சீக்ரெட் இஸ் கோயிங் டு கம் அவுட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.